ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப நாட்களாக கால்வலி கைவலியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எந்த மருந்து சாப்பிட்டோம் சரியாகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டு தூக்கம் வராது, தூங்கவே முடியாது. தண்ணி குடிப்பேன், போய் படுப்பேன், அழுதுகிட்டே படுத்திருப்பேன். அப்படியே இருக்கிறப்ப அடைக்கலப்பட்டத்துக்கு ஒரு நாள் வந்து அடைக்கலப்பட்டணம் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் இனி பெரிய ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து பிரதர் அங்கே நின்றுட்டு இருந்தார். அவரை பார்த்தது எங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏசப்பா இன்னைக்கு அதிசயம் செய்வார் அப்படின்னு சொல்லி மனசில் சுகம் தருவாருன்னு நினச்சிட்டு உள்ளே போனோம். அவரும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணார். நான் வந்து எந்த வலி எதுவும் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. ப்ரேயர் பண்ணி அன்னைக்கு வீட்டுக்கு போனோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம். அங்கே நைட்டு தூங்குறேன், நல்லா தூக்கம். உச்சி தலையிலேருந்து இந்த விரல் வலிக்கும் வலிக்கும். தூக்கம் நெல்லியது எனக்கு கிடையவே கிடையாது. யாராவது போட்டு அமுத்தணும், யாராவது அமுத்தி இந்த விரலையெல்லாம் இழுக்கணும் அப்படியே. அப்போ தான் எனக்கு அந்த வலி தீரும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒரே ஒரு நாள் அடைக்கலப்பட்டணம் வந்து ஜெபிச்சோம். பிரதர் எங்களுக்கு ஜெபம் பண்ணார். இன்னைக்கு வரை எனக்கு அந்த வலியே கிடையாது, யாரும் அமுத்தவும் இல்லை. இப்படி பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் மகளுக்கு இயற்கையாகவே ரத்தம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. 2 வருஷமாக அடிக்கடி மாரடைப்பு வரும். பாண்டிச்சேரிக்கு விழுப்புரத்துலேருந்து போகிற வரலையும் அந்த மகளுக்கு உயிரை காத்து கொண்டார். அது மட்டும் இல்லை, 2 வருஷமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் இருதய துடிப்பு ஓடிக்கிட்டு இருக்கப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் மாதம் மாதம் வந்து அன்பரிம்பாயத்தில் எக்மோரில் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு எழுதி கொடுத்துட்டு போனேன். இந்த ஸ்டாப் ஆன அன்னைக்கு கொட்டியாக்கத்துக்கு ஃபோன் அடித்து ஜெபம் பண்ண சொன்னேன். டாக்டர்ஸ்லாம் சுற்றி வந்து நின்றுட்டாங்க. இந்த நேரம் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களேன்னு சொல்லி திட்டினாங்க. இல்லை சார், செகண்ட் நேரம். நான் அப்புறம் ஒரு ஐயா ஜெபம் பண்ணாங்க. அந்த ஸ்டாப் ஆனது மறுபடியும் இருதய துடிப்பு நல்லா துடிக்க ஆரம்பிச்சது. உயிரை காத்து கொண்டார். அது மட்டும் இல்லை, 3 பாயிண்ட்டு தான் ரத்தம் இருந்துச்சு அவளுக்கு. இன்றைக்கி 8 பாயிண்ட்டு ஏசப்பா கொடுத்து இன்றைக்கி உயிரோடு வச்சுருக்கிறேன். கரங்களை தட்டுங்க. சோதரன் கர்த்தருக்கு சோதரன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறீர்? தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நான் ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கிற மங்கள வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த வசனத்தின்படியாக தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இயேசுவானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் வரங்களினாலும் உங்களை ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல உனக்கு தீமை நடந்திருக்கலாம், அந்த தீமை ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். யோசேப்புக்கு அவனுடைய சொந்த சகோதரர்கள் தீமை செய்தார்கள். ஆனால் கர்த்தரோ அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணும்படிக்கு அவனை தூக்கி எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாய் மாற்றினார். இன்றைக்கு எந்த காரியம் உனக்கு தீமையாய் இருக்கிறது? யோபு சொன்னான், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. உண்மைதான், அவன் சொன்னது உண்மைதான். ஆனால் அதே யோபுவுக்கு ஆண்டவர் இரட்டத்தனையான நன்மையை கொடுத்தார். இன்றைக்கு நீ படுகிற வேதனைகளும் கஷ்டங்களும் நிரந்தரமானது அல்ல சகோதரனை சகோதரியே. அவைகள் எல்லாம் கொஞ்ச காலம். இன்னும் கொஞ்ச காலம் இந்த லேசான உபத்திரவம். அதன் பிறகு நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாததும் உங்கள் கண்களுக்கு புலப்படாததுமான ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை காண்பீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்கள் இதை காணும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவா இருந்தாலும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறதாம். நன்மையான ஈவுகள்
எங்கு உண்டாக்கப்படுகிறதாம்? பரலோகத்திலே உண்டாக்கப்பட்டு, பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அப்படின்னா நன்மையானவைகளை உண்டாக்குகிற இடம்னு ஒன்று இருந்ததுன்னா அது பரலோகமாகத்தான் இருக்கும். அப்படின்னா தீமையானவைகளை உண்டாக்குகிற ஒரு இடம் இருக்குன்னா அது இருக்கு, அது பிசாசினுடைய கோட்டை. அங்குதான் தீமைகள் உருவாக்கப்படுகிறதும் தீமைகளுக்கு திட்டம் வகுக்கப்படுகிறதும் அங்குதான். ஆனால் நன்மையான ஈவுகளுக்கு திட்டம் வகுக்கப்படுகிற இடம் பரலோகம். அந்த பரலோகத்தின் எஜமானே இன்னைக்கு உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்புவார். தீமை அனுபவித்து வந்த ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறான், உனக்கு வேண்டியது எல்லாம் நான் தருவேன். வாழ்க்கையில உடைந்து போனாள், சின்ன வயசுல விதவையாய் நிற்கிறாள், என்ன செய்கிறது என்று தெரியவில்லை, எப்படி ஆகாரம் சாப்பிடுவது தெரியவில்லை, வழி தெரியாமல் நின்றவளுக்கு உனக்கு வேண்டியது எல்லாம் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவளுக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு வேண்டியது எல்லாம் நான் செய்வேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? சிலர் நினைக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம் பிரதர், ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுத்துட்டாருன்னா போதும், நிம்மதியாக கிடைக்கிற பணத்தை வச்சுட்டு ஏதோ என் குடும்பத்தை ஓட்டிட்டு என் பிள்ளைகளை வளர்த்துட்டு அப்படியே செட்டில் ஆகிடுவேன், வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு வேலைக்கு மட்டும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ரெக்கமெண்டேஷனே இன்னைக்கு தேவையில்லை, ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு ஏற்கனவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நோ ரெக்கமெண்டேஷன். ஆமென். ஆண்டவரே நேரடியா சொல்லிட்டாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்க வேணா ஒரு 30,000 ரூபா சம்பளத்தில் ஒரு வேலை எதிர்பார்த்துருக்கலாம், இல்லைன்னா ஒரு 50,000 எதிர்பார்க்கலாம். 50,000 இல்லைங்க, 5 லட்சம் ரூபா மாச சம்பளத்தில் கர்த்தர் உன்னை உட்கார வைப்பார். ஆமென். ஏதோ ஒரு வியாபாரம் நடந்தா போதும், ஒரு 4 மாசத்தை ஓட்டிடுவேன், ஒரு வியாபாரம் நடக்காதான்னு நீங்க நினைச்சு வந்திருக்கலாம். ஒரே வியாபாரத்தில் ஒரு மாசத்தை அல்ல 4 வருஷத்தை ஓட்டுற அளவுக்கு கர்த்தர் வருமானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பலன் உள்ளவர்களுக்கானாலும் பலனே இல்லாதவர்களுக்கானாலும், கடனிலே மூழ்கினவர்களுக்கானாலும் கடனிலே இல்லாதவர்களுக்கானாலும் உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். காரணம், இந்த நாள் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்யும்படி இறங்கி வந்திருக்கிற நாள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சிலர் நினைக்கிறீங்க, எனக்கு கல்யாணம் ஒன்று நடந்துச்சு, ஆனால் கல்யாணம் ஆகி நான் ஒரு விதவை மாதிரி தான் இருக்கிறேன், நான் எங்கே வாழ்கிறேன்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த லேயாளை போலவும் யாக்கோபின் வீட்டை கட்டுவித்த ராகேலை போலவும் இனி வாழ்ந்திருக்க செய்வார். நன்மைகளை செய்கிற ஆண்டவர் சொல்கிறார், யாரெல்லாம் நான் வாழலை, நான் புருஷன் வீட்டில் இருக்கிறது உண்மைதான், ஒரே வாகனத்தில் நாங்கள் போகிறது உண்மைதான், நான் வாழலையா, என்னுடைய கனவுகள் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டதுயா, எனக்கு ஒரு சந்ததிக்கு கூட நான் வழி இல்லாமல் நிற்கிறையா, ஏன் இது நடந்தது என்று எனக்கு தெரியவில்லையா என்று கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை கட்டுவித்த ராகேலை போலவும் யாக்கோபின் குடும்பத்தை கட்டுவித்த லேயாளை போலவும் ஆண்டவர் வாழ்ந்திருக்க செய்வார் என்று சொல்லுகிறார். வாழாம இருக்கிற பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செய்கிற ஆண்டவர். இன்னைக்கு வரைக்கும் நீ வாழ முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிர்மறையா இருக்கலாம். இன்னைக்கு நன்மைகளின் நாயகன் உன் வீட்டுக்கு நீங்க போறதுக்கு முன்னால போறார். உங்கள் கர்த்தர் உங்கள் முன்னே போவார். எதுக்கு தெரியுமா? அங்க இருக்கிற எல்லா கரடு முரடுகளை சமநிலைப்படுத்தி கோணல் மாணல் எல்லாம் செம்மையாக்கி உன்னை லைஃப்ல சமாதானமா உட்கார வச்சுட்டு வர்றதுக்கு என் ஆண்டவர் உனக்கு முன்னே போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். என்னுடைய ஆவியில நான் காண்கிற காரியத்தை சொல்லுகிறேன். யாரையெல்லாம் நீங்க சமாதானப்படுத்த முடியலை, யாரை எல்லாரையும் நீங்க பேசி கன்வின்ஸ் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்கள எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுகிற ஒரு கன்வின்சிங் ஏஞ்சல் உங்களுக்காக இந்த இடத்திலிருந்து அனுப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசேப்பை சரி கட்ட ஒரு கன்வின்சிங் ஏஞ்சலை அனுப்பினார். மரியாளை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மரியாளை ரகசியமாய் விலக்கிவிட தீர்மானித்திருந்த அந்த யோசேப்பை கன்வின்ஸ் பண்றதுக்காக வேண்டி, அவரை கரெக்ட் பண்றதுக்காக போன தேவதூதன் இன்றைக்கு யாரை கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களுக்காக அந்த தேவதூதன் இதோ புறப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா. காரணம், இனி நீங்க நல்லா வாழ்ந்து சுபிக்ஷித்திருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பறிக்கப்பட்ட மகிழ்ச்சிகளுக்கும் சந்தோஷங்களுக்கும்
ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வருகிற நாள். ஆமென். இயேசு எதுக்காக இந்த பூமியில் வந்தார்? இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் தான் இந்த பூமியில் அவர் அவதரித்தார். நீ இழந்து போன சந்தோஷம், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன தேவனோடு உள்ள உறவு, இழந்து போன வல்லமை, இழந்து போன உன்னுடைய செல்வங்கள், உடைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு திருப்பி கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்லது செய்வார். முதலாவது அவர் நன்மை செய்கிறவர், இரண்டாவது பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர். லூக்கா 8ஆம் அதிகாரம் 27வது வசனமும் 30வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் கரையேறின பொழுது நெடுநாளாய் பிசாசுக்கள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கியிருந்தவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுக்கள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியினால் அந்த பெயரை அவன் சொன்னான். அவர் நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல, யார் யார் பிசாசுகளினால கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை அவர் விடுதலையாக்கினவர். சிலருக்கு நைட்டு ஏன் தெரியுமா தூக்கம் வரல? ஏதோ ஒரு தூக்கத்தை கெடுக்கிற ஒரு அசுத்த ஆவி உங்களுக்குள்ளால உட்கார்ந்து நைட்டு உங்களை தூங்க விடுறதில்லை. சிலர் எதுக்காக நைட்டெல்லாம் கெட்ட சொப்பனத்தை பார்க்குறாங்க, பயமுறுத்துகிற சொப்பனத்தை பார்க்குறாங்க? அதை கொண்டு வருகிறது ஒரு அசுத்த ஆவி. சிலருடைய வாழ்க்கையில தொடர்ந்து தரித்திரத்திற்கு மேலே தரித்திரம் எதனால் வருகிறது? அந்த தரித்திரத்தை கொண்டு வருகிற சில ஆவிகள். சில பிள்ளைகள் அளவுக்கு அதிகமாக தூங்குகிறார்கள். ஏன்? ஒரு கனநித்திரையின் ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கிறது. சில பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்கிறது. ஏன்? தாறுமாறுகளின் ஆவி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சில அசுத்த ஆவிகள் ஒருவேளை உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ பிடித்திருந்தால் அதன் நிமித்தம் தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய கால்கள் வீட்டிலே நிற்கவில்லை, அது எப்பொழுதும் தெருவிலே சுற்றி கொண்டிருக்கிறது. உங்க பிள்ளையுடைய கால்கள் வீட்டில் தங்கலியா, உடனே நீங்க நினைக்கணும், இவனுக்குள் இவளுக்குள் ஒரு அசுத்தாவி இருக்கிறது. இந்த அசுத்தாவி தான் அவளை நைட்டெல்லாம் ரவுண்ட் அடிக்க வைக்குது, நைட்டெல்லாம் வெளியே சுத்த வைக்குது, பகலெல்லாம் சுத்த வைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி இன்றைக்கி அப்படிப்பட்ட கட்டுகளோடு வந்திருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இன்றைக்கு ஆண்டவர் விடுதலையாக்க போகிறார். ஹல்லேலூயா. முரட்டாட்டத்தின் ஆவிகளை கர்த்தர் வெளியேற்றுகிறார். அவன் எப்படி இருந்தானா? பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும். சில நேரங்களில் சில அசுத்தாவி பிடிச்ச பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகிறதை பார்த்திருக்கிறேன். அவங்களுடைய வஸ்திரங்களை அவங்களே களைந்து எறிகிறதுக்கு முயற்சிப்பாங்க. அதனால தான் எப்போவுமே அந்த மாதிரி டெலிவரன்ஸ் டைமில் நாங்கள் பெட்ஷீட் வச்சுருப்போம். அதை பண்ணாத அளவுக்கு பெட்ஷீட் வச்சு மூடி அந்த பிள்ளைகளுக்காக விடுதலை கொடுக்கும்படியாக. ஏன்னா சில நேரங்கள் அந்த அசுத்த ஆவி அவங்களை கொடுமைப்படுத்துவதற்கு, அவமானப்படுத்துவதற்காக வஸ்திரங்களை பிடுங்கி எறிகிறது. அவர்கள் தெரிந்து செய்கிறதல்ல, அவர்களுக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகள். இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சுங்க, உங்கள் பிள்ளைங்க நேர்த்தியான வஸ்திரம் போடலைன்னாலே, அறகுறையாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போகிறாங்கன்னாலே அவர்களுக்குள் ஒரு அசுத்தாவி இருக்கிறது. ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிள்ளையுடைய இருதயத்தில் இருந்தால் அவளுடைய ஆடை அலங்காரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நேர்த்தியான வஸ்திரம். இவன் வஸ்திரம் தெரியாமல் இருந்தான். காரணம், அவனுக்குள் இருந்த அசுத்தாவிகளுடைய செய்கைகள். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீரோடு வந்திருக்கிற தாய்மார்களுக்கு ஆண்டவர் நல்ல செய்தி கொடுக்குறாரு. நாளையிலேருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய ட்ரெஸ் பேட்டர்னே அந்த பிள்ளைகள் மாற்றுகிறதை நீ பார்ப்பீர்கள். காரணம், உங்களுடைய கண்ணீரின் ஜெபம். ஹல்லேலூயா. நீங்கள் இவ்வளவு நாளும் எவ்வளவு சொல்லியும் கேட்காம, எவ்வளவு சொல்லியும் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு உங்ககிட்ட எதிர்த்து பேசியிருக்கலாம். நான் இப்படி தான் போடுவேன், ரோட்டில் பார்க்குறவங்க எதுக்கு என்ன பார்க்கணும், அவங்க ரோடை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. நீ நேர்த்தியான வஸ்திரம் தரிச்சிருந்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு 100 101 அப்படின்னு அவங்க போயிட்டே இருப்பாங்க. நீ அறகுறை ஆடைகளை தரித்திருக்கும் பொழுது சில நேரங்களிலே அவர்களை பாவத்திலே வீழ்த்துவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள். அடுத்தவங்களை பாவத்தில் விழப்பண்ணுகிறதே அசுத்தாவிகள் தான். வஸ்திரத்தை பொறுத்த விஷயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை பார்த்தா ஆண்டவருடைய தூதர்கள் கேட்கணும், அழகாய் நிற்கிற இவள் யாருன்னு கேட்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே அங்கேயை தோய்த்து வெளித்த என்னுடைய பிள்ளைன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அடுத்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காதவன். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் தங்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. எங்கேயாவது டியூட்டி போட்டு 10 நாள் வெளியூர் அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு ஊர் சுற்றுறதுலே இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் ஊர் சுற்றுறாங்கன்னு கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களோ அவனை இனி குணசாலியாகவும் கூடாரவாசியாகவும் மாற்றி அவனுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தாவிகளை துரத்துவார். ஹல்லேலூயா.
ஒரு அசுத்த ஆவி அவனை வீட்டில் நிலநிற்காதபடிக்கு இருந்தால் தான் வீட்டு சாப்பாடு அவனுக்கு பிடிக்காது. ஆமென். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடலாம், 24 மணி நேரம் 365 நாள் ஹோட்டல் சாப்பாடா? போர் அடிக்கலையா? நல்ல அழகாக வீட்டில் ஆரோக்கியமாக வச்சு நல்லா சாப்பிடுங்க. ஆமென். நிறைய பேருக்கு சாயங்காலம்னா வெளியே சாப்பிடணும், மத்தியானம் வெளியே சாப்பிடணும். சூழ்நிலைக்காக ஹோட்டலில் சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஹோட்டலுக்காகவே காத்திருக்கிறது ரொம்ப தப்பு. ஆண்டவர் சொல்கிறார், வீட்டில் தரித்திருக்க வேண்டும். நல்லா வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. ஆமென். ஆமாம், அதை போல் ஆரோக்கியம் ஒன்றுமே கிடையாது. வெறும் ரசமோ சோரம் கொடுத்தா கூட அம்மா வீட்டில் சமைச்சு கொடுத்துருமா, வேண்டாமா எனக்கு அதான் வேணான்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நீங்கள் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும். நேர்த்தியாக எல்லாத்துக்கும் லிமிட் வச்சுருக்கிறார் ஆண்டவர். ஆமென். எல்லாத்தையும் ஒரு நிமிர்த்தியாக பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப்னு ஒன்று வச்சுருக்கிறார். அந்த பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப்பை இன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அது மட்டும் இல்லை, அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிறவன். இன்றைக்கி வாலிப பிள்ளைங்களுடைய நிறைய கை எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தா நிறைய கத்தி அறுப்பு இருக்கும். அதனுடைய ரகசியம் என்னென்னா, தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்துகிற அந்த ஆவிகள் அவளுக்குள்ளால் இருந்து தங்களுடைய கோபத்தை அதில் தீர்த்துருவாங்க. தன்னுடைய தாயை மிரட்டுறதுக்கு, தன்னுடைய தகப்பனை மிரட்டுறதுக்கு அதன்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்ளுகிற பிள்ளைகள். இதெல்லாம் அசுத்தாவிகளுடைய கிரியைகள். இன்னைக்கு அப்படிப்பட்ட கிரியைகளுக்கெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் இப்படிப்பட்ட விபரீதத்துக்கு மட்டும் ஆளாயிராதீங்க. நீங்கள் இப்படி பண்ணி இந்த இடத்துல பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மெயின் வெயின் இந்த இடத்துல தான் ஓடும். இந்த வெயினில் மட்டும் கட் ஆகிடுச்சுன்னு வைங்க, யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால் இது மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட காயப்படுத்தின பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அசுத்தாவிகளின் கட்டுகளிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர்களை பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறார். அவருடைய சிந்தனை கட்டுகளை ஆண்டவர் இன்றைக்கு தகர்த்துகிறார். நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு லேட்டஸ்ட் கண்டுபிடிப்புகளில் மூழ்கி அவருடைய சிந்தனை ஃபுல்லாகவே டெக்னாலஜியில் விழுந்து கிடந்து அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்க. சிந்தனையின் கட்டுக்கள், சரீரத்தில் உள்ள கட்டுகளோட இன்னைக்கு ரொம்ப மோசமானது அவருடைய சிந்தனையின் கட்டுக்கள். அதனாலே நிறைய தாய் தகப்பன்மார்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கை விரயம் பண்ணுறாள், கம்ப்யூட்டர் 24 மணி நேரம் ஃபோனும் கையுமா, யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியலையே என்றெல்லாம் வேதனையோடு வந்திருந்தால் இன்றைக்கு அவர்களுக்குள் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. அவ வரலையேன்னு யாரும் கவலைப்படாதீங்க. அவ வரலைன்னாலும் அவ இருக்கிற இடத்துல தேடி போகிற இயேசு வந்திருக்கிறார். ஆமென். நீ மட்டும் ஆண்டவரே, நான் எவ்வளோ கூப்பிட்டேன் வரல, எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேட்கல, இதுக்கு மேலே நீங்கள் ஆச்சு அவ ஆச்சுன்னு அவர்கிட்ட விட்டு பாருங்க. நொடிப்பொழுதிலே சவுலை பவுலாய் மாற்றின ஆண்டவர் உன்னுடைய பிள்ளையை ஒரு பவுலை போல மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நிறைய பிள்ளைகள் முரட்டாட்டத்தின் ஆவிகள். சில பிள்ளைங்களிடத்துல ஒரே முரட்டாட்டம். இன்னைக்கு அந்த முரட்டாட்டம் எல்லாம் மாறி சாந்த சொருபிகளாய் மாற்றப் போகிறார். ஆமென். சில தாய் தகப்பன்மார்கள் கண்ணீர் வடிப்பாங்க. என்னம்மா நீ ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கம்மா, நீ ஒரு பொம்பளை பிள்ளை முதல் ஞாபகம் வச்சுக்கம்மா, என்னம்மா இப்படி பேசுகிற, உங்கள் அண்ணன் கூட இப்படி பேசுறது இல்லையே, உங்கள் அப்பா கூட இப்படி பேசுறது இல்லையே, நீ ஒரு வாலிப பொண்ணாக இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசுறியே அப்படின்னு பேசின நாட்களுக்கெல்லாம் இன்றைக்கு முடிவு வருகிறது. எந்தெந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை இரத்த கண்ணீர் வடிக்க வைத்தார்களோ, இரத்த கண்ணீர் வடிக்க வைக்கும்படி எந்த அசுத்த ஆவிகள் உங்கள் பிள்ளைகளை இயக்கி கொண்டிருக்கிறார்களோ, என் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலை. லேகியோனை ஆண்டவர் சந்திக்கும்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை பார்த்த உடனே அன்னைக்கு விடுதலை. இன்னைக்கு உன் பிள்ளைய பார்க்கலனால ஒன்றை பார்த்துட்டாரு, உனக்கும் விடுதலை, உன்னுடைய பிள்ளைக்கு இன்னைக்கு விடுதலை. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. மூன்றாவதாக மார்க் 10ஆம் அதிகாரம் 46-47 சொல்லுகிறது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவர்களும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே நின்று பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினார். கண்ணு தெரியாதவங்க நீங்கள் வந்திருக்கலாம், கேட்ராக்ட் பண்ணணும், இல்லைனால ஐ ப்ரெஷர் ஜாஸ்தியாச்சு, இல்லைன்னா சில கண்ணில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, சுகர்னால கண்ணில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, யூட்ரஸில் பிரச்சனை இருந்தாலும் சரி, ஹார்ட் பிரச்சனை, உங்களுடைய உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் எதில் என்ன பிரச்சனையாக இருக்கோ,
இன்னைக்கு ஒரே வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஹல்லேலூயா. அன்னைக்கு தெருவில் நின்று பிச்சை எடுத்துட்டு இருந்தான் பிறவி குருடன் ஆகிய பர்த்திமேயும். அவனை சந்திக்கும்படி, அவனை குணமாக்கும்படி ஆண்டவர் ஒரு நாளை நியமித்திருந்தார். எனவே தான் ஆண்டவர் அவனை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். இன்னைக்கு நீங்க இயேசுவை மீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவரை நோக்கி அவன் கதற ஆரம்பிச்சான், தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு நீர் இரங்கும் என்று கதறினான். ஆண்டவர் அந்த கதறலை கேட்டார். ஆமென். அந்த சத்தத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அடி அவரால் எடுத்து வைக்க முடியல. ஏன்னா ஏழைகளின் கூக்குரலை அவர் கேட்கிறவர். அவர் கண்டும் காணாதவர் போல் இருக்கிறவர் அல்ல, கேட்டும் கேளாதவர் போல் இருக்கிறவர் அல்ல. அடுத்த நிமிஷத்தில் அந்த ஏழையின் குரல் இயேசு கிறிஸ்துவோட அடுத்த ஸ்டெப்பை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க மட்டும் ஆண்டவரை கூப்பிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல ஆண்டவர் நிற்பார். நீங்க அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. நான் டேஸ்ட் பண்ணதுனால தான் சொல்றேன். நீங்க கூப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து நிற்பார். நின்ன உடனே அவனை கூட்டுருவாங்கன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணாதடா, சும்மா இரு கத்தாதேன்னாங்க. ஆனால் இயேசுநாதரே நின்று அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு இயேசு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். யார் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு? இயேசு. அவன் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்யவும், உங்களுடைய எல்லா அசுத்தாவிகளையும் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கவும், உங்களை குணமாக்கவும், இந்த 3 காரியத்தை பெர்ஃபெக்டாக செய்து இன்னைக்கு பெர்ஃபெக்டாக தான் இங்கேருந்து உங்களை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அவன் அவங்க சரீரத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இன்னைக்கு கவலைப்படைங்க, அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆண்டவர் அவனை பார்த்தனா ரொம்ப எல்லாம் பேசலை. நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? என் கண்களை மாத்திரம் திறந்து விடும், நான் பார்வை அடைய வேண்டும். என் கண்களை மாத்திரம் திறந்து விட்டீங்கன்னா ஏதோ நான் ஒரு வேலை செய்தாவது பிழைச்சிக்கும் ஆண்டவரே, என் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னோடனே ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுது. அடுத்த நிமிஷத்தில் அவன் பார்வை அடைந்து இயேசுக்கு பின்னால் போனான். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராகவும், பிசாசின் கட்டில் அகப்பட்டிருக்கிற யாவருக்கும் விடுதலை கொடுக்கும்படியாகவும், எல்லாருடைய வியாதிகளிலிருந்து உங்களை குணமாக்கவும் இயேசு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் ஜெபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே,
மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.